வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். வாங்க ஈஸி இறால் கருவாட்டு குழம்பு பண்ணலாம் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டுக்கு தான் நம்ம ஈஸி இறால் கருவாட்டு குழம்பு பண்ண போகிறேன். என்னடா இந்த பிள்ளை குக்கரை தூக்கிட்டு வரான்னு நினைக்காதீங்க. நம்ம புது குக்கரில் சமையல் செய்ய போகிறோம், குழம்பு வைக்க போகிறோம், இறால் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். அதனால் லைட்டரை தேடுறேன், லைட்டரை வேற காணுப்பா. அப்புறம் தேடியாச்சு, கிடச்சிருச்சு. லைட்டர் பக்கத்தில் வச்சுட்டே இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்திருக்கேன் சரிங்களா. அப்புறம் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. வாங்க எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஈஸியான மெத்தடு சரிங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த குழம்பு வச்சிடலாம் சரிங்களா. தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் சரிங்களா. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும், படன்னு. சரி, கடுகு ஜூமில் காட்டலாம் அப்படி சொல்லிட்டு கடுகை கொஞ்சம் ஜூமில் காட்டியிருக்கேன் பாருங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்போ கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் சரிங்களா. இது இறால் கருவாடுனாலும் நமக்கு மீன் குழம்பு ஸ்டைலில் தான், ஆனால் இறால் போடுறோம் சரிங்களா. ஆனால் இது சிம்பிளான மெத்தடு, சூப்பராக இருக்கும் சரிங்களா. கடுகும் இந்த மாதிரி கொஞ்சம் வெந்தயமும் போட்டு நல்லா பொரிக்கட்டும், பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 பூண்டை தட்டி போட்டுக்கோங்க சரிங்களா. அப்போ தான் குழம்பு செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக நல்ல மணமாக சூப்பராக இருக்கும் சரிங்களா. அப்புறம் ஒரு கை பல்லாரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயமும் போடலாம். சரி, நான் பல்லாரி சேர்த்துருக்கேன் சரிங்களா. பல்லாரி சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கின பிறகு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. அப்புறம் கத்தரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு நான் சேர்க்குறேன் சரிங்களா. இந்த மாதிரி காய்கள் போட்டு இந்த இறால் கருவாடு போட்டால் சூப்பராக இருக்கும் சரிங்களா. அதனால் இந்த 3 காய் நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ நம்ம ஒரு காய் கூட போட்டு பண்ணிக்கலாம். இப்போ முருங்கைக்காய் இருந்தால் முருங்கைக்காய் மட்டும் போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு இருந்தால் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், கத்திரிக்காய் இருந்தால் கத்திரிக்காய் போடலாம். எங்கிட்ட 3 காயும் சந்தையில் வாங்கினது அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுப்பா. அதனால் 3 காய் நம்ம சேர்த்துக்கிட்டு உப்பையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா எண்ணெயிலே நல்லா வணக்கிடுங்க. நல்லா வணக்கிட்டு அப்புறம் கருவாடு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை பார்த்துக்கோங்க, இதான் இறால் சரிங்களா. குட்டி இறால் கருவாடு சேர்த்துக்கலாம் சரிங்களா. அப்பா, குழம்பு வைக்கும் போதே அப்படி ஒரு மனம் சூப்பராக இருந்துச்சு, நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு சரிங்களா. கருவாடை சேர்த்துக்கலாம். கருவாடையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்ருங்க. இந்த கருவாடு குட்டி குட்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். நான் ஒரு டைம் வாங்கி என் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் ரெகுலராகவே வாங்கி ஒவ்வொரு டைம் வாங்குறப்போ ஒவ்வொரு மாதிரி ஸ்டைலில் என்னோடய ஸ்டைலில் குழம்பு வச்சிட்ருக்கேன் சரிங்களா. அதனால் இன்றைக்கி இறால் குழம்பு. நல்லா கருவாடையும் சேர்த்து நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் புளி நல்லா கட்டியாக கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கோங்க. புளி தண்ணி கண்டிப்பாக நமக்கு தேவை, அப்போ தான் குழம்பு சூப்பராக இருக்கும் சரிங்களா. நல்லா புளி தண்ணியும் ஊற்றி நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. கிளறினதுக்கப்புறம் என்னென்ன அரைச்சிட்டு வந்திருக்கேன் நான் சொல்கிறேன்ப்பா, நோட் பண்ணிக்கோங்க. தேங்காய், ஒரே ஒரு தக்காளி சரிங்களா. அப்புறம் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க 3. அப்புறம் நம்ம குழம்பு போடுற மசால் பொடி, அம்மாலாம் அரைச்சி கொடுப்பாங்களே, அந்த மசால் பொடி இருந்தால் அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு இந்த நம்மளுடைய காயோட கலவையில் இந்த அரைச்ச கலவையும் கொட்டிடுங்க. கொட்டி நல்லா கிளறுங்க. எண்ணெயில் நல்லா வணக்குங்க சரிங்களா. வணக்குறதுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி அதில் இருக்க மசாலா தண்ணீரும் ஊற்றிக்குவேன். எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். கட்டியாக நம்ம இப்போ தோசை இட்லிக்கு தான் வைக்கிறோம், அதனால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சா தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு. அதனால் தண்ணி நான் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு இல்லை நான் சாப்பாடுக்கு செய்கிறேன்ப்பா அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் பொட்டுக்கடலை இல்லைனால் முந்திரி 10 ரூபாய்க்கு வாங்கி அரைச்சி ஊற்றலாம். முந்திரி நான் வாங்கலை, அதனால் பொட்டுக்கடலை அரைச்சி கொஞ்சம் இப்படி ஊற்றிக்கோங்க சரிங்களா. ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுருங்க. எனக்கு இந்த கரண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மரக்கரண்டி யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் நம்ம வடைச்சட்டி வாங்கினோம்ல, அந்த கரண்டிக்கு, அந்த வடைச்சட்டிக்கு கொடுத்த ஃப்ரீயான கரண்டி தான் இது.
இதை வச்சு இப்போலாம் குழம்பு வச்சுக்கிறது. அப்புறம் வந்து வலது கையில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கா, உரப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து உப்பு காரம் பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணோன்னே கரெக்டாக இருக்குது. மகாலட்சுமி சமையலில் மகாலட்சுமி வீடியோவில் இல்லைன்னா எப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் ஷார்ட் வீடியோ எடுத்திருந்தேன் பாருங்கள். நான் வந்து குக்கரை மூடுற மாதிரிலாம் எடுத்திருந்தேன் சரிங்களா. அப்புறம் வந்து குக்கரை நம்ம மூடி வச்சிடலாம். லாங்காக ஒரு டைம் மூடணும். இப்போ பக்கத்தில் வச்சு உங்களுக்கு ஜூம்லையும் காட்டுறேன். இந்த மாதிரி குக்கரை வந்து மூடி விசில் போட்டுருங்க சரிங்களா. விசிலை போட்டுட்டு அப்படியே வந்து அடுப்பை நல்லா ஸ்பீடாக வச்சு விட்ருங்க. ஒரு 3 விசில் அடித்த உடனே சூப்பராக நமக்கு குழம்பு ரெடியாகி விசில் வந்த பிறகு வந்து ஒரு 3 விசில் விடுங்கப்பா. ஃபஸ்ட் விசிலு ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா நல்லா வந்து சூப்பரான ஈஸியான மெத்தடில் நமக்கு ஒரு 10 நிமிஷத்தில் இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வாங்க குழம்பு ரெடி ஆனோன்னு எடுத்து வச்சுட்டு இட்லி ஊற்றிடலாம். டெய்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்குன்னு சொன்னாங்க பசங்க. அதனால் வந்து சரி இன்றைக்கி இட்லி ஊற்றி கொடுக்கலாம் சொல்லி மாவு நம்ம வீட்டில் இல்லைப்பா, அதனால் கடையில் தான் வாங்கியிருக்கேன். ஒரு பாக்கெட் கடையில் 40 ரூபா 45 ரூபாப்பா. அதுக்கு நம்ம வந்து 1/4 கிலோ உளுந்து வாங்கி ஆட்டி வச்சோம்னா 4 நாளைக்கு வரும். மாதிரி உளுந்து இருக்குது, ஊற போடுறதுக்கு சோம்பேறின்னு சொல்லிட்டு அரைக்காமல் விட்டுட்டேன். அதனால் வந்து சரி ஒரு பாக்கெட் கடையிலே வாங்கிக்கலாம் சொல்லி கடையில் மாவு வாங்கியாச்சு. மாவு வாங்கி இன்றைக்கி நம்ம இட்லி ஊற்ற போகிறோம் சரிங்களா. இட்லிக்கு துணி வந்து நல்லா வந்து அதில் ஏதோ தூசி இருந்த மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லி இன்னாருக்கு திரும்பி வந்து நல்லா கழுவியாச்சு சரிங்களா. அழகாக இருக்குல்ல சீரியல் பல்ப்பு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி ஒரு நம்ம திருவிழா ஸ்டைல் மாதிரி திருவிழாவுக்கு நடுவில் நின்று நம்ம சமைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இந்த சீரியலில் பார்க்கும்போது. எனக்கு பிடிச்ச எல்லோ கலர் சீரியல் நல்லாயிருக்கும். அப்படியே வந்து இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். கரண்டி எடுத்துக்கலாம். கரண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மாவை பிரித்து ஊற்றி உப்பு போட்டு கலக்கணும். வயசு பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு சமையலே தெரியாதுப்பா, சமைக்கவே தெரியாது. அப்புறம் கல்யாணம் பண்ணி வந்துட்டோமா, இப்பயும் சமைக்க தெரியாது. அப்புறம் ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த மாவில் உப்பை போட்டு இப்படி கரைக்கணும் கூட தெரியாது. கரைக்காமல் அரை வரையாக கரைச்சி அப்படியே தோசை ஊற்றி கொடுத்து திட்டு வாங்கிலாம் வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இன்றைக்கி வந்து ஒரு 10 பேர் வந்தாலும் சமைக்கிற அளவுக்கு முன்னேறி இருக்கேன். சமையலை கற்றுக்கிட்டு இப்போ எதுவுமே வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாருமே கரெக்டாக பண்ண மாட்டாங்க தானே. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்கிட்டு அப்படியே வந்து இப்போலாம் வந்து உப்பு போட்டேன்னா நல்லா உப்பு போட்டு நல்லா கிண்டி நல்லா உப்பு கரைஞ்சி கையில் ஊற்றி டேஸ்ட்டு உப்பு கரெக்டாக இருக்குது, உப்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான்ப்பா சமையல் செய்கிறது. தெரியாததுன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க சமையல் பழகிக்கோ அதெல்லாம் பார்த்துக்கலாம், அப்போ போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நிறையா சமையலே தெரியாமல் பாவம் எங்கள் வீட்டுக்காருக்கு மசாலா குழம்பு நிறையா மசால் பொடி எவ்வளோ அளவு போடணும்னு தெரியாமல் குழம்பு வச்சு கொடுத்து அவர் பசியோடு வரும்போது கார குழம்புலாம் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழகி இப்போல்லாம் வந்து நல்லா சமையல் பண்ணிட்டேன். இப்போல்லாம் வந்து என்னோடய ஸ்டைலில் வந்து நானே வந்து சமையல் கற்றுக்கிட்டேப்பா சரிங்களா. அப்புறம் வந்து அப்படியே வந்து உப்பு போட்டு நல்லா கலக்குன்னு கலக்கியாச்சு. அப்புறம் வந்து கடுகு இருக்குல்ல, கடுகு வந்து படபடன்னு பொரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து கருவேப்பிலை போடணும் கூட எனக்கு தெரியாது. எங்கள் மாமியார் ஒரு நாள் வந்து நான் சமையல் செய்கிறது வந்து பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்தாங்க. அப்போது அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க, எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தாம்மா நீங்கள் வந்து கடுகு போடணும் மகா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதில் இருந்து அப்படியே எங்கள் மாமியார் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கக்கிட்ட தெரிஞ்சு கற்றுக்கிட்டு அவங்க சூப்பராக சமைப்பாங்கப்பா. எங்கள் அம்மாவும் சரி எங்கள் மாமியாரும் சரி சூப்பராக சமைப்பாங்க. எனக்கு தான் அந்த சமையல் வராது, ஆனால் இப்போலாம் கற்றுக்கிட்டேன். இப்போலாம் வந்து அதெல்லாம் 50 பேர் வந்தாலும் நம்ம சூப்பராக நல்ல இலை போட்டு சாப்பாடு வகையாக பொங்கி போடுற அளவுக்கு நான் வந்து என்னோடய திறமையை நானே வளர்த்துக்கிட்டேன். அந்த மாதிரி இப்போலாம் வந்து நல்லா சமையல் பண்ணுவேன். அதுவும் இந்த சாம்பார், புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு அதெல்லாம் விட மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, முட்டை குழம்பு அந்த மாதிரி நான்வெஜ்லாம் செய்ய சொன்னிங்கன்னா சூப்பராக வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்லா சமைப்பேன். அந்த மாதிரி நல்லா எப்படி சொல்கிறது, இப்போலாம் வந்து நல்லா பழகிட்டேப்பா.
ஆனாலும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியுமாடி கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து என் குழந்தைங்களுக்கு நல்லா வந்து சமைச்சு போடுற அளவுக்கு என் திறமையை நான் வளர்த்துக்கிட்டேன். அப்புறம் வந்து என் கதையை கேட்டீங்க. அப்படியே வாங்க இட்லி ஊற்றிடலாம். குழம்பு ரெடி, இட்லி ரெடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் வந்து மாவை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இட்லி ரெடி ஆயிரும். சரிங்களா? என்னதான் நமக்கு சில்வரில் வந்து இட்லி குக்கர் இருந்தாலும் இந்த துணியில் வைக்கிற இட்லி தான் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு எங்கள் மாமியார் சொல்லுவாங்க. எங்கள் மாமியாருக்கு வந்து இந்த துணியில் ஊற்றுற இட்லி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட சில்வர் இருக்குது, ஆனால் அதில் ஊற்றினா எங்கள் அத்தைக்கு வந்து சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் வந்து அப்படியே வந்து பழகினேன். சரி நம்ம இதையே வந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் சில்வரை தூக்கி மூட்டை கட்டி மேலே போட்டு வச்சுட்டு இதே மாதிரி குக்கரே வந்து யூஸ் பண்ணுறேன். குக்கராக இதுக்கு பேர் என்ன, இட்லி சட்டி. இட்லி சட்டியை யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஆனால் உண்மையிலே இந்த துணியில் ஊற்றுறது தான்ப்பா இட்லி நல்லா அப்படியே சூப்பராக பஞ்சுன்னு வரும். அப்புறம் வந்து அப்படியே வந்து இட்லி வந்து வெந்துட்டுருக்கு. சரிங்களா? வேகட்டும். அப்படியே எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? ஏன்ப்பா எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ஏன்ப்பா கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கப்பா. சரிங்களா? வாங்க இட்லி ரெடியா, வெந்துருச்சா வேகலையா அப்படின்னு பார்த்தா வெந்துருச்சு. பார்த்தாலே தெரியுது. கையை வந்து தண்ணியில் முக்கிட்டு ஓட்டை போட்டு பார்க்கலாம். ஓட்டை போட்டு பார்த்தேன், இட்லி வெந்துருச்சு. அப்புறம் ஈஸி இறால் கருவாட்டு குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம் எல்லோரும். நல்லா சுட சுட தட்டில் ஒரு 4 இட்லி வச்சு இந்த மாதிரி ஈஸியான இறால் கருவாட்டு குழம்ப ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்பா. நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான மெத்தடு, 10 நிமிஷத்தில் இந்த குழம்பு வச்சிடலாம். சரிங்களா? என் பசங்களுக்கு இந்த குழம்பு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. சரிங்களா? அப்புறம் வந்து அதில் முருங்கைக்காலாம் வந்து சேர்த்தனால ரொம்ப ரொம்ப அது ஒரு மனம், தனி ருசி. முருங்கைக்காய் சேர்த்தாலே அது ஒரு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து என்னதான் இட்லியை வச்சாலும் சரி, ஒரு 50 இட்லி 100 இட்லியை வச்சாலும் சரி, இந்த மகாலட்சுமி பட்னியாக இருந்தாலும் இருப்பேனே தவிர இந்த இட்லி சாப்பிடவே மாட்டேன். எனக்கு வாழ்க்கையில் இட்லியே பிடிக்காது. அதனால் எனக்கு மட்டும் கொஞ்சம் மாவு அந்த ஒரு பாக்கெட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சுன்ட்டு நான் ஒரு 3 தோசை ஊற்றி சாப்பிட போகிறேன்ப்பா. அது என்னவோ சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு வந்து இட்லினா பிடிக்கவே பிடிக்காதுப்பா. ஆனால் என் தங்கச்சி அப்படியே அவளுக்கு இட்லினா அப்படி சாப்பிடுவா. இட்லி அவளுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. நான் பழைய சோறை புளிஞ்சு வச்சாவது சாப்பிடுவேனே தவிர அந்த இட்லியை சாப்பிடவே மாட்டேன். அதனால் எனக்காக 2 ஸ்பெஷலாக தோசை ஊற்றினேன். ஆமாம், இந்த தோசை மாவு ஒவ்வொரு கரண்டியாக ஊற்ற கடுப்பாக இருக்குது. அதனால் அந்த சட்டியோடையே ஊற்றி நல்லா ஒரு ரவுண்டு போட்டு விட்டாச்சு. பாருங்கள் நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. அப்புறம் வந்து நல்லா எண்ணெயை நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே வந்து அப்படியே குழம்பு எடுத்து அப்படியே தோசை 4 தோசை ஊற்றி வச்சதை பக்கத்தில் குழம்பு கிண்ணத்தை வச்சு குழம்ப ஊற்றி இறால் குழம்பு வச்சு அப்படி சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சுப்பா. அப்புறம் என் பசங்களுக்கு இட்லி போட்டு கொடுத்துடலாம் சொல்லிவிட்டு எனக்கு தோசை ரெடி, பசங்களுக்கு இட்லி ரெடி. அப்புறம் வாங்க எல்லோரும் சாப்பிட அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? சூப்பராக இருக்கும்ப்பா. நிஜமாவே நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சந்தையில் வந்து கருவாடு விற்பாங்க. அந்த கருவாடு கடைக்கு போயிட்டு இறால் கருவாடு இருக்குங்களான்னு கேளுங்க, இருக்கும். சரிங்களா? வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்குதான்னு ட்ரை பண்ணி பார்த்து செஞ்சு கொடுங்க. சரிங்களா? அப்படியே அடுத்தடுத்த விலாகில் பார்க்கலாம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். வீடியோ பிடிச்சா லைக்